நான் அலைபேசியில் அழைக்கிறேன். கிங்ஸ்லி, நான் கௌதமன் பேசுறேன். சார் சார் சொல்லுங்க சார். இல்லை, நான் கௌதம் மேனன் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாது. இல்லை சார் சார் தெரியும் சார், உங்களை சொல்லுங்க சார், என் படத்தில் நடிக்கணும். எப்போ சார் டேட்டு? எத்தனை நாள் சார்? எத்தனை நாள் சார்? நான் உங்களை சந்திக்கணும், வாங்க சார். உட்லண்ட்ஸ் அந்த இதில் ஒரு அந்த எக்ஸ்பிரஸ் மால், சாரி. போன உடனே ஒரு காஃபி ஷாப். சார் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா என்ன? அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா தான் நான் அந்த படத்தில் நடிப்பேன். சொல்லுங்க. எனக்கு படபடன்னு இருக்கு. ஏன்னா எப்படியாவது எல்லாத்தையும் இணைச்சு இது ஒரு வெகுஜன படைப்பா ஒரு பயோபிக்கை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆவணப்படம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்னன்னு நான் சார், கத்திப்பாரா பாலத்துல விவசாயிகளுக்காக நீங்க நின்று நடத்துற போராட்டம் இருக்குல்ல, அதை செய்யறதுக்கு இந்த மண்ணுல எவனும் பிறக்கல சார். இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அதுக்காக இந்த படத்துல நீங்க எத்தனை நாள் கேட்டாலும் நான் நடிக்கிறேன், ஒரே ₹1 கூட சம்பளம் வாங்க மாட்டேன். இதுக்கு சம்மதிச்சீங்கன்னா நான் நடிக்கிறேன். 18 நாள். இன்னைக்கு அவர் சம்பளம் என்னன்னு தெரியும், ஒரு நாளுக்கு என்னன்னு. நடுப்புற டேட்டு அவர் பிஸி. கேட்கும் போதெல்லாம் சில நேரத்தில் இருக்கும்போது கிங்ஸ்லி நான் ஏதாவது கொடுத்துறேன். சார் என்ன சார் இப்படி பேசுறேன்? டப்பிங் பேசிட்டு நான் எங்க பணத்தை பத்தி பேசிடுவோன்னு வேக வேகமா லிஃப்ட் கிட்ட போறாரு. நான் கூப்பிடுறேன் கிங்ஸ்லி, சார் நீங்க வேற எதுவும் பேசுறாங்க? எதுவும் பேசுறாங்க? படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, படம் தான் முக்கியம். இல்ல கிங்ஸ்லி, நீ இப்ப கடைசி கட்ட இது, நாங்க நிறைய செலவு பண்ணிவிட்டோம், நான் வருத்திட்டேன் ப்ரொடியூசரை, செலவு கூடுதலா வச்சு நான் அதுக்காக இல்லை, நான் உனக்கு ஏதாவது ஒண்ணு தரணும் அப்படின்னு அந்த லிஃப்ட்ல இருந்து பாதியில இழுத்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்தேன் கிங்ஸ்லி, என்னோட கிங்ஸ்லி. இந்த படைப்புல எல்லாரும் காட்டின அந்த ஆர்வம்